எடுக்கிறவங்களுக்கு 20 ரூபாய். இப்போ வந்து நம்ம கல்கத்தா வெரைட்டி பார்த்தோம். அடுத்தது வந்து தாஜ்மஹால் பார்க்க போறோம். தாஜ்மஹால். ஆமா, தாஜ்மஹால் ரோஸ். இதுவும் தாஜ்மஹால். இது எல்லாமே தாஜ்மஹால் தான். நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. நல்ல கலர் yellow, ரெட், பிங்க், ஒயிட். சரி. எல்லா கலரும் டபுள் கலர். டபுள் கலர்ல வருமா? ஆமா, நிறைய வெரைட்டி எல்லாம் வரும். சரி, ஓகே சார். ஸ்டார்டிங் பிரைஸ் என்னவா இருக்கு? 7 rupeesல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது சார். 7 ரூபாய்ல சொல்லி ஆரம்பிக்குது. 7 ரூபாயில இருந்து ஆகுது. சூப்பர். ஓகே ஓகே. இன்னும் அதை விட கம்மி வேணும்னு இருக்கு. சின்ன பேக்ல இருக்கு. சின்ன பேக் 5 to 6 rupees இந்த மாதிரி அதை விட சின்ன பேக் இருக்கு. இது எல்லாமே பூ பூக்காது. அந்த இலை மட்டுமே அழகா இருக்கும். இலை மட்டும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரி, இதோட விலை எல்லாம் சொல்லிருங்க. இந்த டைப் இதோட விலை வந்து 150. இது ரெண்டு கலருமே ஒரே பிரைஸ் தானா? ஒரே பிரைஸ் தான். இது எடுக்கும்போது நம்ம 100 ரூபாய்க்கு கூட கொடுப்போம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு கார்டனிங் பண்ணி அழகுபடுத்திக்கலாம். இவ்வளோ நேரம் சும்மா கொஞ்சம் தான் காட்டிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுனாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா நாங்கள் அதோட டீட்டெயில் சொல்லுவோம். ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்ல இருந்து. இப்போ நம்ம சூப்பரான ஒரு நர்சரி கார்டன் தாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நர்சரி கார்டன். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 7 ரூபாயிலிருந்தேவும் பூச்செடி நம்மளுக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இவங்க டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக வீடு கட்டிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு கார்டன் வைக்கணும் அப்படின்னாலுமே தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்களே உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்கள் இடத்துக்கோ வந்து கார்டனிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே எவ்வளோ ரேட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க, இங்கே என்னென்ன செடி இருக்குது, அதோட விலைகள் என்ன, இதை பற்றின முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாரு. சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, ஹாய் சார். ஹாய். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் நேம் என்ன, நம்ம ஷாப் நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லிடுங்க. சார், என்னுடைய நேம் வந்து கோவிந்தராஜ். ஓகே. அதுதான் ஜிஆர் நர்சரி கார்டன்றது அதை சுருக்கி வச்சிருக்கிறோம். ஜிஆர் நர்சரி கார்டன். நர்சரி கார்டன் வச்சிருக்கிறோம். நம்மளுடைய நர்சரி எங்கே லொக்கேட்டட் கரெக்டானு சொன்னால் சேலந்து டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர். சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் நம்மளது ஆத்தூர் பைபாஸு, விழுப்புரம் சென்னை மெயின் ரோட்டில் மின்னாம்பள்ளி என்ற இடத்துல நம்மளது நர்சரி லொக்கேட்டாக இருக்குது. இருந்தாலும் இந்த நர்சரிக்கான எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே வரதீங்க அப்படின்னா மேப் லிங்க் கிளிக் பண்ணிங்க டேரெக்டாக உங்களை இங்கேயே வந்து விட்டுரும். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், நம்மள்ட்ட எத்தனை வகையான செடிகள் இருக்குது? நம்மளது வந்து ஆயிரக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்குது சார். ஆயிரக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்கா? A to Z எல்லா பிளான்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் உண்டு. சரி, ஓகே சார். ஸ்டார்டிங் பிரைஸ் என்னவா இருக்கு? 7 rupeesலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது சார். 7 ரூபாய்னு சொல்லி 7 ரூபாயிலேருந்து ஆகுது. சூப்பர். ஓகே ஓகே. இன்னும் அதை விட கம்மி வேணும்னு இருக்கு. சின்ன பேக்ல இருக்கு. சின்ன பேக் 5 to 6 rupees இந்த மாதிரி அதை விட சின்ன பேக் இருக்கு. சூப்பர். ஓகே ஓகே. ஸோ 7 ரூபாயிலும் இருக்குது, அதுக்கு கம்மியாகவும் இங்கே செடிகள் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே சார். இப்போ நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களா? டெலிவரி பண்ணுறோம் சார். வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணுறோம். உலகம் ஃபுல்லாக பண்ணுறீங்களா? பண்ணுறோம். உலகம் ஃபுல்லாக பண்ணுறோம். எல்லாம் ஒரு செடியாக இருந்தாலும் சரி, 2 செடியாக இருந்தாலும் சரி, பேக் பண்ணி இங்கேருந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு செடியாக இருந்தால் கூட டெலிவரி பண்ணுறாங்க. ஓகே சார். இது எல்லாமே இந்த நிறையா வீடு கட்டிருப்பாங்க, புது வீடு கட்டிருப்பாங்க, இல்லை காலேஜ் ஹாஸ்டல் இது மாதிரி சம்திங் நிறையா இருக்கும். அவங்களுக்கு கார்டனிங் பண்ணணும். கார்டனிங் வந்து நாங்கள் சார் எல்லாமே பெரிய பெரிய காலேஜ் நாங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கில் இன்னும் இயர் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே. இங்கே சேலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து வைசியா காலேஜ்லேருந்து இன்றைக்கி வந்து ஏவிஎஸ் காலேஜ்லேருந்து எல்லாத்துக்கும் நாங்கள் செடி சப்ளையும் பண்ணுறோம், லேண்ட்ஸ்கேப்பும் பண்ணி கொடுக்குறோம். அதாவது கார்டனிங் பண்ணி கொடுத்து கார்டனும் பண்ணி. ஓகே சார். சேலம்னா பரவாயில்ல, தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிடுவாங்களே? எங்கேருந்து கூப்பிட்டாலும் சரி சார். ஓ, தமிழ்நாட்டிலேருந்து எங்கே இருந்து கூப்பிட்டாலுமே அதுக்கு டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு கொடுத்தா போதும் சார், நாங்கள் அனுப்பி விட்டுறோம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு கார்டனிங் பண்ணி அழகுபடுத்திக்கலாம் சார். என்ன ஒன்று டிரான்ஸ்போர்ட் லாங் ஆகும்போது கொஞ்சம் கிலோமீட்டர் வாடகை கொஞ்சம் சேர்ந்து ஆகும். ஓகே. அது ஏன்னா நம்ம இப்போவே சொல்லிடணும். கரெக்டாக. ஏன்னா இப்போ வந்து சார் வந்து பண்ணுறீங்களே ஃப்ரீயாக நமக்கு நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சேன்னு வந்து அவங்க தப்பாக நினச்சக்கூடாது. எனக்கு டிரான்ஸ்போர்ட் வாடகை நம்மளுக்கு எக்ஸ்டன் ஆகும். சூப்பர். ஓகே. ஓகே சார். இப்போ நம்ம செடிகள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அது ஒவ்வொரு செடியாக பார்க்கலாம், விலைகள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி சார். இப்போ வந்து ஒரு செடியாக இங்கே சேல்ஸ் பண்ணுறது வந்து பாருங்கள் மேடம், அவங்க சேல்ஸ் மேடம் அவங்க தான். ஓகே. அவங்களுக்கு எங்கள் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணுறது செய்கிறது எல்லாம் நம்ம தோட்டத்துலேருந்து பண்ணி இங்கே கொண்டாந்து இறக்கிடுவோம். ஓகே.
அதுலேருந்து சேல் பண்ணுறது அவங்க தான் எல்லா சேல்ஸும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாவோடைய வெரைட்டி எல்லா ரேட்டுமே தெரியும். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம செடிகள் என்னென்ன செடிகள் இருக்குது, அதோட விலைகள் என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா? ஸோ வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அக்கா நமக்கு எல்லா விஷயமும் சொல்ல போகிறாங்க. அக்கா ஆரம்பிக்கிறாங்களா? ஆரம்பிக்கலாம். சரி வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எது காமிக்க போகிறீங்க? முதல் பார்க்க போகிறது கல்கத்தா ரோஸ் வெரைட்டி. கல்கத்தா ரோஸுங்களா? ஆமாக்கண்ணே. சரி சொல்லுங்க. இப்போ நம்ம 1 2னா ஒரு ரேட்டு, இப்போ நிறைய நிறைய எடுக்கிறவங்களுக்கு ஒரு ரேட்டு. 1 2 எடுக்கிறவங்களுக்கு 30 ரூபா, நிறைய எடுக்கிறவங்களுக்கு 20 ரூபா. இப்போ வந்து நம்ம கல்கத்தா வெரைட்டி பார்த்தோம். அடுத்தது வந்து தாஜ்மஹால் பார்க்க போறோம். தாஜ்மஹால்? ஆமா, தாஜ்மஹால் ரோஸ். இதுவும் தாஜ்மஹால்? இது எல்லாமே தாஜ்மஹால் தான். நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. நல்ல கலர், எல்லோ, ரெட், பிங்க், ஒயிட், சரி எல்லா கலரும் டபுள் கலரு. டபுள் கலர்ல வருமா? ஆமா, நிறைய வெரைட்டிலாம் வரும். ஒரே செடியில் 4 கலர் 3 கலர்லாம் வரும். அது வேறயா? ஆமா, அந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் நம்ம கிட்ட கிடைக்கும். ஓகே. இதோட பிரைஸ்? இதோட பிரைஸ் வந்து நம்ம சில்லறையில 80 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சரி. இப்போ நிறைய எடுக்கிறவங்களுக்கு 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அடுத்தது வந்து நம்ம பப்பாளி பார்க்க போறோம். பப்பாளியாக்கா? ஆமா. ஓகே. இந்த தோட்டத்துக்கு கொடுக்கறது ரெட் லேடி, ஒரிஜினல் ரெட் லேடி. ரெட் லேடி அந்த வெரைட்டி பேரு? ஆமா, வெரைட்டி பேரு ரெட் லேடி. ஓகே. சில்லறையில 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சரி. நம்ம தோட்டத்துக்கு எடுக்கிறவங்களுக்கு வந்து நம்ம 13 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே. எவ்வளவு கட்டல் ரெடினு கொடுப்பீங்களா? எவ்வளவு 10,000 20,000 கேட்டாலும் கொடுப்போம். ஓகே ஓகே. பாருங்க, பப்பாளி வந்துட்டு விவசாயம் பண்ணுவாங்களே, விவசாயம் பண்றவங்களுக்கு அவங்க எல்லாத்துக்கும் எவ்வளவு வச்சிருக்காங்க? எல்லாத்துக்குமே பப்பாளியுமே நீங்க டெலிவரி பண்ணுவீங்களா? ஆமா, பப்பாளி டெலிவரி பண்ணுவோம். இதுமே வேர்ல்ட் ஃபுல்லா பண்ணிட்டு தான் இருக்கீங்க? வேர்ல்ட் ஃபுல்லா பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்குமே பண்றோம். ஓகே. ஆமா. ஓகே. அடுத்து இப்போ இந்த சோப்பு வைக்கிற செடியை பார்க்க போறோம். சோப்பு வைக்கிறது? ஆமா, பேண்டா பைக்காசு. ஓகே. இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் வச்சு முன்னாடி வச்சு அழகு பண்றதுக்கு இது மாடலாவும் கட் பண்ணிக்கலாம். அது வேறயா? ஆமா, நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி மாடலா கட் பண்ணிக்கலாம். நாங்க வச்சு கொடுத்து அந்த மாதிரி மாடலாவும் கட் பண்ணி கொடுத்துருக்குறோம் எல்லாத்துக்கும். அந்த காம்பவுண்ட் மாதிரி காம்பவுண்ட் மாதிரி வச்சு கட் பண்ணி. ஓகே. இதோட விலை எவ்வளவு வருது? இதோட விலை வந்து சில்லறையில 50 ரூபா, நிறைய எடுக்கிறவங்களுக்கு 30 ரூபா. ஓகே ஓகே. பேண்டா பைக்கஸ். இது அடுத்தது வந்து நம்ம இட்லி பூ பார்க்க போறோங்கண்ணே. இது வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது, அழகுக்கு வைக்கிறது, தோட்டத்துக்கு வைக்கிறாங்க இட்லி பூ. அப்புறம் இது வந்து ரெட்டு, பிங்க்கு, ஒயிட்டு. இத்தனை கலர் இருக்கா? இத்தனை கலர் இருக்கு. ஓகே. ரெட் இருக்கு. ரெட்டு, பிங்க், ஒயிட்டு, எல்லா கலருமே நம்ம கிட்ட கிடைக்கும். இதோட பிரைஸ் எவ்வளவு வருது? பிரைஸ் வந்து சில்லறையில நம்ம வந்து 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நிறைய எடுக்கிறவங்களுக்கு வந்து 120 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நல்லா பெருசா இருக்கும், நல்லா அழகா இருக்கு பாக்குறது. அழகா இருக்கும். இது இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து ஸ்டார் லைட். ஓகே. இந்த ஸ்டார் லைட் வந்து அழகா இருக்கும். இதுவும் போன்சாய் மாதிரி கட் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். போன்சாய் டைப்ல? ஆமா, போன்சாய் டைப்ல கட் பண்ணிக்கலாம். நம்ம மாடலாவும் அப்படி ஸ்டெப்பா கட் பண்ணலாம். ஓகே ஓகே. அந்த மாதிரி கட் பண்ணலாம். தண்ணி வந்து ஒரு அளவுக்கு டையா இருக்கணும், அப்பதான் நல்லா வரும். தண்ணி அதிகமா ஊத்த வேண்டியது கிடையாது. ஓகே ஓகே. இதோட பிரைஸ் சொல்லுங்க. இதோட பிரைஸ் வந்து 350. இப்போ நம்ம நிறைய எடுக்கிறவங்களுக்கு வந்து 200 ரூபாய்க்கு கொடுப்போம். அடுத்தது பார்க்க போறோம். இது பெட்ரா. இதுவும் தண்ணி கம்மியா ஊத்தணும்னா நல்லா வளரும், ஈஸியா இருக்கும். நம்ம தண்ணி ஊத்த வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்டோர் பிளான்ட்டா அப்படிக்கா? இல்ல, இன்டோர் பிளான்ட் கிடையாது, அவுட்டோர். தண்ணி டையா தான் ஊத்தணும். நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இது வளர்க்கறதுக்கு. ஏன்னா தண்ணி இல்லாதவங்களாம் சிரமப்படுறாங்கல்ல, அதனால இது வச்சா நல்லா வளரும். கலர் மாறும், தண்ணி கம்மியா ஊத்த வரைக்கும் கலர் மாறும். ஓகே. இதோட விலை 150. நம்ம நிறைய போது 70 ரூபாய்க்கு கொடுப்போம். இது அடுத்தது நம்ம இண்டோர் பிளான்ட் பார்க்குறோம். இதுதான் இண்டோர் பிளான்ட்டு. இது வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சா அழகாக இருக்கும். தண்ணி கம்மியாக ஊற்றணும், கம்மியாக ஊற்றுற வரைக்கும் சூப்பராக வரும். இதோட விலையை சொல்லிடுங்க. இதோட விலை 350. நீங்கள் நிறைய எடுக்கும்போது 220. இப்போ நான் அடுத்தது அந்த இண்டோர் பிளான்ட் காட்டுறேன். இது வந்து இண்டோர்லேயே கலர் வெரைட்டி வேறு. ஓகே. ஒரே டைப் தான், எல்லா கலரும் வேற வெரைட்டி வேற வரும். கலர் மாறி வரும். கலர் மட்டும் மாறி வரும் பாருங்க. அதுவும் இண்டோர் தான். இது ஃபுல்லாவே இண்டோர் பிளான்ட் தான். இது எல்லாமே பூ பூக்காது, அந்த இலை மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இலை மட்டும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரி. இதோட விலை எல்லாம் சொல்லிடுங்க. இந்த டைப் இதோட விலை வந்து 150. இது ரெண்டு கலருமே ஒரே பிரைஸ் தான்? ஒரே பிரைஸ் தான். இது எடுக்கும்போது நம்ம 100 ரூபாய்க்கு கூட கொடுப்போம். அப்படியா? அடுத்தது வந்து ஆங்கிங்கி பாட்டு பார்க்க போறோம். சரி. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஹாலில் இதெல்லாம் மாட்டுறது ஆங்கிங்கி பாட்டு. எல்லா வெரைட்டியுமே இருக்கும். கலர், இந்த பூ வர்றது, இலை வர்றது எல்லாமே இருக்குது இதில். இதெல்லாம் 150 கண்ணு. நீங்கள் நிறைய எடுத்தால் 80-90 கூட கொடுக்குறோம் செடியோட. பழச்செடி இப்போ எதுன்னு பார்த்துக்கலாங்கண்ணே. இது வந்து அவகோடா.
அவகோடா ஃப்ரூட்டா? ஆமா அவகோடா ஃப்ரூட். ஓகே. சில்லறையில 120. சரி. நிறைய எடுத்தாங்கன்னா 70 ரூபாய். 70 ரூபாய். ஓகேக்கா. ஒட்டு செடி. இது சைஸ் வாரியா பிரைஸ் இருக்குமா இல்ல எப்படி? ஆமா சைஸ் வாரியா. ஒரு சைஸை பொறுத்து பிரைஸ். ஒரு சைஸ் சொல்றேன்னா ஸ்டார்டிங் பிரைஸ். ஸ்டார்டிங் பிரைஸ். ஓகேக்கா. அடுத்து வந்து இந்த மாங்காய் வெரைட்டி பார்க்க போறோம். இது வந்து புதுசா வந்திருக்குது தைவான் பிங்க்ன்ட்டு. தைவான் பிங்க்கு. மற்ற இடத்துல 1000 ரூபாய் 1500 போவோம். நம்மளா பண்ணுறதுனால வந்து நாங்கள் 750 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபாய்க்கு கொடுப்போம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து லிச்சி ஃப்ரூட். லிச்சி ஃப்ரூட்டு. ஓகே. இது வந்து சின்னதுலேயே காய் வந்துடும். நம்ம 1 2னா 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நிறைய எடுத்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு கொடுப்போம். அடுத்தது பார்க்க போகிறோம் ஆப்பிள் செடி பார்க்க போகிறோம். சரி சொல்லுங்க. ஆப்பிள் வந்து சிம்லா ஆப்பிள். சிம்லா ஆப்பிளா? ஆமாம் சிம்லா ஆப்பிள். சிம்லா ஆப்பிளுங்க நீங்க பாக்குறது. ஆமாம் ஒரு வருஷத்துல காய் வந்துடும். அப்படியா? ஆமாம் ஒரு வருஷத்துல காய் வந்துடும். ரெட்டு மாவு ஆப்பிள். இது நம்ம ஏரியால வளருதா? நிழல்ல வச்சா கண்டிப்பாக வளருது கண்ணா. இங்கே ஏத்தாப்பூரில் கூட நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் காட்டியிருக்கிறாங்க கொண்டு வந்து. சரி. நல்லா வருது. இதோட விலை 200 ரூபாய். நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னா 150 ரூபாய். அடுத்ததை பார்க்க போகிறோம் பாக்கு. பாக்கு மரம் பார்க்க போகிறோம். இது வந்து நாட்டுப்பாக்கு. சரி. நம்ம சில்லறையை 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுலேயே பாக்கு வெரைட்டியில் வந்து இன்ட்ரமங்கலா மங்களா முகித்து அந்த மாதிரி வெரைட்டிலாம் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் எது வேணுனாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம பழச்செடி பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த கொடாரஞ்சி. இது கொடாரஞ்சி. இது ஒரே செடியில் இந்த கவரில் தான் வச்சுருக்கிறோம். ஒரு 20-30 பழம் இருக்குது. இந்த மண்ணில் வச்சா நிறைய காய்க்கும். ஆமாம் ஆமாம். இதோட விலை வந்து நம்ம சில்லறையில் 2000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இப்போ நீங்கள் நிறைய எடுக்கும்போது வந்து 1500 ரூபாய்க்கு கொடுப்போம். ஆமாம். அடுத்தது வேற பழம் பார்க்க போகிறோம். என்ன பழம் இது? இது பம்பளி மாசு கண்ணே. பம்பளி மாசா? ஆமாம் பம்பளி மாசு. சொல்லுங்க. இது வந்து நம்ம சில்லறையில் 2000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சரி. இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. அதனால வந்து 2000 ரூபாய்க்கு கொடுப்போம். நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு கொடுப்போங்கண்ணே. இதுலேயே சின்னது இருக்குங்களா? சின்னது இருக்கு. அது வந்து 250 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நிறைய எடுத்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இப்போ நம்ம அத்திப்பழம் பார்க்க போகிறோம். சில்லறையில் 120 ரூபாய். நம்ம நிறைய எடுக்கும்போது இந்த அத்தி வந்து 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 60 ரூபா. ஆமாம் ஹோல்சேல் ரேட்டு. அடுத்தது வந்து நம்ம எலுமிச்சை பார்க்க போகிறோம். எலுமிச்சை? ஆமாம். இது ஃபுல்லாகவே எலுமிச்சை? இது ஃபுல்லாகவே எலுமிச்சை. மார்க்கெட் எலுமிச்சை. உங்களுக்கு 6 மாதத்தில் பழம் வந்துடும். இப்பயே பிஞ்சு காயோட பூவோட தான் இருக்குது. சரி. வந்து நம்ம சில்லறையில் 250 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நீங்கள் நிறைய எடுக்கும்போது 150 ரூபாய்க்கு கொடுப்போம். 150 ரூபாய்க்கு கொடுப்போம். பெரிய கவரு நல்ல பெரிய செடி தெளிவாக இருக்கும். இப்போ பெரிய கவர் போட்டு தருவீங்க? இல்லை இதுல ஆல்ரெடி பெரிய கவர் தான். அப்படியே பேக் பண்ணி விடுவீங்க? ஆமாம் ஆமாம். 7 கிலோ வெயிட் அது. அடுத்தது வேற வெரைட்டி பார்க்க போகிறோம். பல வெரைட்டி. இது ஸ்வீட் லெமன். இது ஸ்வீட் லெமனா? ஆமாம். சில்லறையில் 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு கொடுப்போம். ஆமாம் நல்ல டேஸ்ட் வரும். சின்ன சாட்லேயே அப்படி நிறைய கொத்தா பழம் வரும். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஜூஸும் போட்டு குடிக்கலாம். இல்லை நம்ம அப்படியே கழுவிட்டும் சாப்பிட்லாம். அந்த தோலி கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வரும். அடுத்தது வந்து சாத்துக்குடி பார்க்க போகிறோம். சாத்துக்குடி சொல்லுங்க. இது வந்து சில்லறையில் 200 ரூபாய்க்கு கொடுப்போம். நீங்கள் நிறைய போது அது 150 ரூபாய்க்கு கொடுப்போம். தோட்டத்துக்கு நேற்று கூட ஒருத்தர் 100 எடுத்தார். அவருக்கு 150 ரூபாய்க்கு தான் கொடுத்தோம். சின்னதுலேயே காய் வந்துடும். பாருங்க நாங்கள் பெருசில் போட்டு வச்சுக்கிறோம். பழம் சூப்பராக இருக்குது. நீங்கள் வச்சாலும் அந்த மாதிரி தான் வரும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு அது நல்லது. அடுத்தது செண்பகம் பார்க்க போகிறோம். இந்த செண்பகத்தில் வந்து நம்ம நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த வெரைட்டிலே இது ஒஸ்தியான வெரைட்டி. இது சந்தனம் செண்பகம்னு ஒரு செண்பகம். இதுல இந்த சென்ட் இதெல்லாம் தயாரிப்பாங்க. இதனுடைய விலை வந்து நம்ம 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நீங்க நிறைய எடுத்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு கொடுப்போம். ஆமா. பூ நிறைய பூக்கும். ஒரு பூ வந்து நம்ம மற்ற பூவெல்லாம் வந்து இருக்கு செண்பகம், அதெல்லாம் 5 ரூபா 6 ரூபா 10 ரூபா. இந்த பூ வந்து ஒரு பூ 20 ரூபா 30 ரூபா விற்கும். அடுத்தது வந்து நம்ம பலா பார்க்க போறோம். பலாப்பழம் பார்க்க போறோம். இது வந்து பழம் நிறைய இடத்துல கிடைக்கும். ஆனால் இந்த பழம் கிடைக்காது. இது வந்து ரெட்டாக வரும். ஆமாம் செவப்பழா நிறைய டேஸ்ட் வரும். பாருங்கள் இப்போ தான் நாங்கள் ஒரு பழம் வச்சுருக்கிறோம். 8 மாதம் தான் ஆகுது. அதில் ஒரு 10 காய் இருக்குது. அது அங்கே முன்னாடி இருக்குங்க போட்டு காட்டுறேன். பார்க்கலாம். இப்போ நம்ம அங்கே பார்த்த பழம் இந்த செடி தான். ஆனால் ஜனங்க வந்து 8 மாதத்தில் காய் வருதா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. இது வச்சு 8 மாதம் தான் ஆகுது. இந்த ஒரு காய் மட்டும் தான் காட்டியிருக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு 20-30 காய் இருக்குது.
8 மாசத்துல பலா கை வந்துருச்சு. ஆமா. ஓகே ஓகே. நீங்க வாங்கி வச்சாலும் அந்த மாதிரி வந்துரும். ஓகேக்கா. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே சொல்லுங்க, இதோட விலை சொல்லிருக்கேன். இது மண்ணில் வச்சிருக்கிறோம். அங்க பார்த்த ரேட்டு வந்து 350 ரூபா ரெட் பெலா. சரி. அது 350 போது நீங்க நிறைய எடுத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு கொடுப்போம். ஓகே. இந்த மாதிரி வளர்ந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்ததெல்லாம் 2000 ரூபாய் வரும். ஏன்னா அது புது வெரைட்டி இல்லையா, அதனால அந்த ரேட்டு. மற்ற நம்ம நார்மல் வெரைட்டி பன் ரொட்டி, இந்த பாலூர் பெலா அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஹோல்சேல கம்மியாக டைமிங் எத்தனை நாள் கழிச்சுக்கிறோம்? எது அதுவும் இந்த ரேட்ல இந்த இதுல வந்துரும். ஆனா வெரைட்டி வேற இல்ல. ஆமா, இது சிவப்பு பழம் சொன்னீங்க. ஆமா ஆமா, அந்த வெரைட்டிக்காக அந்த ரேட்டு. சொல்லுங்க, இப்ப நம்ம கிட்ட செடி வாங்குறாங்கல்ல தூரத்துல இருந்து, அவங்களுக்கு உரம்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே. அது இயற்கை உரமா? இயற்கை உரம் தான், அந்த கம்போஸ்ட். அப்படியா? ஆமா, இது வச்சு நிறைய பேர் செடி பால்ட்டு சொல்லி அதை இது வச்சு செடி இப்ப நல்லா இருக்குக்கா, இதே வேணும்னு நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. இது வச்சா நல்லா உரம் வேணும்னாலும் நிறைய வேணும்னாலும் கிடைக்கும். தோட்டத்துக்கு வேணும் எங்களுக்கு ஒரு 20 கிலோ 30 கிலோ 100 கிலோ வேணும், எங்களுக்கு நிறைய தோட்டம் இருக்கு, இது வச்சா நல்லா வருது அப்படின்னா நீங்க நிறைய வேணுனாலும் எடுத்துக்கலாம். 100 கிலோ 50 கிலோ 10 கிலோ வேணுனாலும் எடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்ம கொடுக்குறோம், எவ்வளவு நாள் கொடுக்குறோம். இவ்வளவு நேரம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்டிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இங்க நிறைய எக்கச்சக்கமா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுனாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா நாங்க அதோட டீட்டெயில் சொல்லுவோம். எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நாங்க என்ன டீட்டெயில்னு சொல்லுவோம். உங்களுக்கு எந்த செடியா இருந்தாலும் டீட்டெயில் சொல்லுவோம், எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட இல்லாத செடியே இல்லை, இல்லாத வெரைட்டியே கிடையாது. நாங்கள் விலைக்கெல்லாம் வாங்குறது கிடையாது, நாங்களே பண்ணுறோம். இங்கே பாரு 10 ஏக்கர் அவ்வளோ நாங்களே பண்ணுறோம். அதனால் எல்லா வெரைட்டியும் கிடைக்கும். நம்ம வந்து இப்போ இங்கே சேல் மட்டும்தான் பண்ணுறோம். மற்ற இடத்துல 10 ஏக்கரா 2 இடத்துல இருக்குது. அந்த 2 இடத்துலையும் நாங்களே பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் எடுத்துக்கலாம். நீங்கள் எதை வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் சொல்லுவோம். ஓகே, வீடியோட முடிவுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்கே நிறைய செடிகள் பார்த்துருப்பீங்க, அதில் விலைகள் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு செடி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கிற முடியும். இவங்களோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறதுக்கு வேணும் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடுபடுத்த நான் உங்கள் அமீர். டாடா பை பை, see you.